அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில சரியான நடவடிக்கை இப்ப எதுக்குமே எடுக்கிறது. ஏன் திமுக என்னையா பண்ணுது? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லையா? உன்னுடைய ஆட்சியில எத்தனை வழக்கு, எத்தனை குற்றச்சாட்டு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா? இப்ப உள்ள முதல்வர் நினைக்கிறது என்ன? நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் கட்சி வளர்ந்தா போதும், என் கட்சிக்காரர்கள் சம்பாதிச்சா போதும். இது என்ன எண்ணமையா உனக்கு? உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்கள்லாம் பாவம் இல்லையா? திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகாமையில் வாலஜா என்ற பகுதியில 17 வயது பொண்ணு தேர்வு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி தேர்வு படிச்சுட்டு பொண்ணுக்கு பெரிய அவதூறு நடந்திருக்கு. 3 நபர் சேர்ந்து கஞ்சா போதையில வீடு புகுந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்காங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு சத்தம் போட்டுருக்கு. கை, கால், முகம் அப்படின்னு 8 இடத்துல வெட்டியிருக்காங்க. மீஞ்சூர்ல என்ன போலீஸே இல்லையா? அப்பாவி மக்களை துன்புறுத்தவும், அவங்க பொழப்பை கெடுக்கவும், கல்லி ஊத்தவன சுடுறதும். ஆனா கஞ்சா போதையில 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை இப்படி பண்ணிருக்காங்களே, அவங்கள நிக்க வச்சு உங்களால சுட முடியுமா? மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? 2 மாசம் உள்ள தூக்கி போடுவீங்க, 3ஆவது மாசம் வெளில வந்துருவோம். திமுக நல்ல திருட்டு வேலை பார்க்கவும், லஞ்சம் வாங்கவும், மணல் அள்ளவும், இயற்கை வளங்களை சுரண்டவும், மற்ற கட்சியை பத்தி தப்பா பேசவும், அடுத்து எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் என்று பாக்குறதுதான் அவங்களோட வேலையே. மக்கள் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? எவன் வீட்டுக்குள்ள செத்தா என்ன, நாசமா போன என்ன? அப்படிதான் இருக்கீங்க. இதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்வர், எதுக்கு ஆட்சி? எல்லா மக்களுக்கும் திமுக ஆட்சியில என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஆனா ஓட்டு போடுற மக்களுக்கு சுத்தமா அறிவே இல்லை. நமது வீட்டு பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகின்றன, நமது பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது, பொதுமக்கள் கொலை செய்யப்படுகின்றனர். உங்க ஆட்சியில எத்தனையோ அநியாயம் நடந்திருக்கு. ஆனா எந்த அநியாயத்துக்கும் நியாயம் கிடைக்கும். இப்படி மக்களை பாதுகாக்கிறதுக்கு பேரு தான் மக்களாட்சியா?